நம்ம திடீர்னு ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறோம். அப்போ சடனாக நம்மளுக்கு காது அடைச்ச மாதிரியோ இல்லை திடீர்னு ஒரு காது கேட்காத மாதிரி ஃபீல் ஆகுது. இதை நம்ம வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் எனக்கு காது கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது, இது தானாகவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதை அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ இது தானாக சரியாயிரும், பார்க்கலாம், ஒரு 2 நாள் பார்ப்போம், 3 நாள் பார்ப்போம் அப்படின்னு. பட் அது ஒரு 3-4 நாள் போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அது இன்னுமே நம்மளுக்கு சரியாகலை அப்படின்னு. ஆனால் பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, இந்த சடன் ஹியரிங் லாஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அ ஸ்ட்ரோக். நம்மளுக்கு திடீர்னு காது கேட்காம போச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே அவசியம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சரி டாக்டர், அது ஏன் நீங்கள் அவசரமாக உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆரம்பித்தா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் பார்க்கும்போது வணக்கம், நான் உங்கள் ENT டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக், நம்ம திடீர்னு ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிறோம். அப்போ சடனாக நம்மளுக்கு காது அடைச்ச மாதிரியோ இல்லை திடீர்னு ஒரு காது கேட்காத மாதிரி ஃபீல் ஆகுது. இதை நம்ம வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சொல்லி நம்ம கேட்டிருக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் சடன் ஹியரிங் லாஸ். இந்த சடன் ஹியரிங் லாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சடன் ஹியரிங் லாஸ் ஆஸ் தி டேர்ம் சஜஸ்ட், அதுவே இட் மீன்ஸ் திடீர்னு ஒரு நாள் நம்மளுக்கு காது கேட்குறது டக்குன்னு குறையிறது. இது மோஸ்ட் ஆஃபன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காதில் தான் இந்த மாதிரி குறையிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, எனக்கு காது கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது, இது தானாகவே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அதை அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ இது தானாக சரியாயிரும், பார்க்கலாம், ஒரு 2 நாள் பார்ப்போம், 3 நாள் பார்ப்போம் அப்படின்னு. பட் அது ஒரு 3-4 நாள் போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் அது இன்னுமே நம்மளுக்கு சரியாகலை அப்படின்னு. ஸோ அவங்களோட மற்ற ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போ அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ரிலாக்ஸ்டாக சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாரமாக காது கொஞ்சம் அடைச்ச மாதிரி சரியாக கேட்காத மாதிரி ஃபீல் ஆகுது, இந்த பக்கம் ஃபோனை வச்சா எனக்கு தெளிவாக கேட்கல, இந்த பக்கம் வச்சா தெளிவாக கேட்குது, அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அது சடன் ஹியரிங் லாஸ். ஆனால் பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, இந்த சடன் ஹியரிங் லாஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அ ஸ்ட்ரோக். இப்போ எப்படி நம்மளுக்கு ஒரு பக்கவாதம் வந்தால் அதுக்கு இமீடியட்டாக போய் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போமோ, அதே மாதிரி இந்த சடன் ஹியரிங் லாஸும் அந்த மாதிரி தான். இதுக்கு ஒரு சடன் நம்மளுக்கு திடீர்னு காது கேட்காம போச்சுன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்பவே அவசியம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இதுக்கு நம்மளுக்கு அவுட்கம் பெட்டராக இருக்கும். இதே நம்ம அந்த டிலே பண்ண அதோட அவுட்கமும் நம்மளுக்கு கிராஜுவலாக வேர்சன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஒரு நாள் நம்மளுக்கு திடீர்னு எந்திரிக்கிறோம், நம்மளுக்கு சடனாக இந்த மாதிரி காது கேட்குற குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு ஒரு நாள் எந்திரிக்கிறோம், நம்மளுக்கு காது கேட்கல அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்மளுக்கு நிஜமானுமே காது கேட்கலையா என்னென்னு. சிம்பிளாக ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃபோனில் ஏதோ ஒரு பாட்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு 2 காதுலையுமே வச்சு கேட்டு பாருங்கள். ஒரு காதில் நல்லா கேட்குது, இன்னொரு காதில் சரியாக கேட்கல அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக போய் ஒரு டாக்டரை பார்க்குறதுங்கிறது அவசியம். பட் உடனே எனக்கு காது கேட்கல, எனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். பட் ஆனால் போய் டாக்டரை பார்க்குறது ரொம்பவே அவசியம். ஓகே, இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்துறோம். டாக்டரை பார்த்தா அப்போ அவங்க அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம காதை ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ண வேண்டியது தான் முதல் ஸ்டெப். ஏன்னா சில டைம்ஸ் காதில் ஏதோ அழுக்கு கூட அடைச்சிட்ருக்கலாம் மொத்தமாக, அது காதுக்குள்ளே ஏதோ தண்ணி கீது போய் அந்த அழுக்கு கொஞ்சம் வீங்கி மொத்தமாக அடைச்சிருக்கலாம். ஸோ அதை நம்ம என்னங்கிறத ஃபஸ்ட்டு கிளியராக நம்ம எக்ஸாமினேஷன் கிளினிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேலு கிளினிக்லேயே நம்மளுக்கு டியூனிங் ஃபோர்க் டெஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த டியூனிங் ஃபோர்க் வச்சு இட்ஸ் லைக் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட். சிம்பிளாக என்ன இஷ்யூன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிறது இந்த டியூனிங் ஃபோர்க் டெஸ்ட். ஸோ அதே நம்ம பர்ஃபார்ம் பண்ணி கிளினிக்லேயே நம்ம அது என்ன இஷ்யூங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் டாக்டருக்கு இன்னுமே அது சஸ்பிஷன் ஆஃப் ஹியரிங் லாஸ், சடன் ஹியரிங் லாஸ் அதிகமாக இருந்தால் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா பியூர் டோன் ஆடியோகிராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் ஹியரிங் டெஸ்ட். ஸோ இதை நம்ம செஞ்சாலே நம்மளால் பல நேரங்களில் அது என்ன மாதிரியான ஹியரிங் லாஸ், அது என்ன பிரச்சனைங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை நம்ம யூஸ்வலாக கண்டக்டிவ் ஹியரிங் லாஸ், சென்சோரியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சடன் ஹியரிங் லாஸ்ங்கிறது சென்சோரியூரல் ஹியரிங் லாஸ். ஸோ அப்படின்னா என்னென்னா, அந்த உள்காது இல்லை அந்த உள்காதுலேருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால் வரக்கூடியது தான் அந்த சென்சோரியூரல் ஹியரிங் லாஸ். அப்போது ஒரு காதில் ஹியரிங் நார்மலாகவும் இன்னொரு காதில் மட்டும் திடீர்னு குறைஞ்சிருக்கு, அதுவும் 3 கன்சிக்யூட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸில் 30 டெசிபலுக்கு மேலே குறைஞ்சிருக்குன்னா தென்
இட் இஸ் an இண்டிகேஷன் ஆஃப் அ சடன் ஹியரிங் லாஸ். ஃபைன், ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் என்னெல்லாம் பண்ணி அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது இதுக்கு உடனே நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்கிறது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஓரல் ஸ்டெராய்ட்ஸ். இந்த ஸ்டிராய்ட்ஸுங்கிற பேரை கேட்டாலே பல பேர்த்துக்கு வந்து ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த மாதிரி பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டிராய்ட்ஸுங்கிறதும் வெரி ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெடிகேஷன் தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதுக்குள்ளே இருக்கிற அந்த ஹேர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். உள்காதுக்குள்ளே சின்னதாக மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதே தான் ஹேர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுன்னா, நம்மளுக்கு ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு வந்து வைப்ரேஷன்ஸாக நம்மளுக்கு காதுக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகும். அந்த வைப்ரேஷன்ஸை வந்து அது நர்வ் இம்பல்ஸாக மாற்றி, அந்த நர்வ் இம்பல்ஸ் தான் நம்மளுக்கு பிரெயினுக்கு போய் அந்த பிரெயின் வந்து ஒரு சவுண்டாக இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ஸாக அது வந்து நம்மளுக்கு புரிதல் வருது. ஸோ மோஸ்ட் ஆஃபன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் செல்ஸில் தான் வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ இந்த ஹேர் செல்ஸில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இது அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு தடவை டேமேஜ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக அப்படின்னா இது வந்து ரீஜெனரேட் ஆகாது. நம்ம மனுஷங்களுக்கு நம்மளுக்கு அந்த ஹேர் செல்ஸ் ரீஜெனரேட் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டிங்கிறது கிடையாது. ஸோ அதனால் அது டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப அவசியம். அதெல்லாம் சரி டாக்டர், அது ஏன் நீங்கள் அவசரமாக உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆரம்பித்தா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கான காரணம் பார்க்கும்போது ஒரு செடி இருக்குது, அதுக்கு ஒரு 2-3 நாள் தண்ணி விடலை. அப்போ என்ன ஆகும், அந்த செடி வாடி போகும். ஆனால் ஒரு 2வது நாள் 3வது நாள் வாடி இருக்குன்னு தெரிஞ்சு உடனே நம்ம தண்ணி விட்டுட்டோம்னா அந்த செடி ஒரு 2 நாள் 3 நாள் கொஞ்சம் லைட் ஆனாலும் திருப்பி அது வந்து செழிப்பாக வந்துடும். அதே நீங்கள் ஒரு வாரம் மொத்தமாக தண்ணியே விடாமல் விட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் என்ன தான் உரம் வச்சாலும் அது வந்து திருப்பி அதையே நம்மளால் மீட்டு கொண்டு வரது கஷ்டம். அதே மாதிரி தான் இந்த இன்னர் ஹேர் செல்ஸும். அது வந்து அந்த பெர்மனன்ட் டேமேஜ் போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக்கில் இருக்கும். அந்த டைம்லேயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே அதுலேருந்து நம்ம அதையே ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இது இல்லாமல் இதுக்கு வேறு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது? ஓரல் ஸ்டெராய்ட்ஸுங்கிறது மெயின். அதுக்கு வந்து ஆல்டர்னேட் அப்படிங்கிறது கிடையாது. அதை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்பவே அவசியம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே அவசியம். இது இல்லாமல் நம்ம இன்ட்ராடிம்பானிக் ஸ்டெராய்ட்ஸ். ஸோ இன்ட்ராடிம்பானிக் ஸ்டெராய்ட்ஸ்னால் நம்ம காதுக்குள்ளேயே போய் அந்த காது ஜவ்வை தாண்டி உள்ளுக்குள்ளே நம்மளால் வந்து அந்த ஸ்டெராய்டு மெடிக்கேஷனை நம்ம இன்ஜெக்ட் பண்ண முடியும். இந்த ஸ்டெராய்டு மெடிக்கேஷன் அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தா, இது உடம்புல மற்ற பக்கம்லாம் போகிறத விட மெயினாக காதுக்குள்ளே மட்டுமே போய் அந்த உள்காதுக்குள்ளே போய் அது வந்து அந்த இன்னர் இயர் ஹேர் செல்ஸை வந்து அந்த ஷாக் ஸ்டேட்லேருந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ இந்த ஸ்டெராய்டு கொடுக்கறதுனால எப்படி இது வந்து சரியாகி வருது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வரும். ஸோ இந்த ஸ்டெராய்டோட ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ அப்போ என்னென்னா, உடம்புல ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தினால ஒரு வேளை அந்த பிளட் ஃப்ளோ டு தட் இன்னர் இயர் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னா அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அப்போது திருப்பி அந்த பழையபடி அந்த பிளட் ஃப்ளோ ரெஸ்டோர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னர் இயர் ஹேர் செல்ஸ் வந்து இப்போ டெம்பரரி ஷாக்கில் இருக்குன்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அட்வைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது வந்து நம்மளுக்கு பெட்டரான அவுட்கம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெராய்ட்ஸ் கொடுக்குற பற்றி பார்த்தோம். இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கும்போது சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஆன்டிவைரல்ஸ் கொடுக்கலாம். எதுக்குன்னா சில டைம்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷனால் இது வந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நம்மளுக்கு சஸ்பெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்டிவைரல்ஸ் கொடுக்கலாம். பிளட் தின்னஸ் கொடுக்கலாம். பிளட் தின்னஸ் என்ன பண்ணால் அந்த ரத்தத்தோட அந்த விஸ்காசிட்டி வந்து ரொம்பவே குறைச்சிரும். அதனால் அது ஈஸியாக இன்னுமே பிளட் வந்து பர்ஃப்யூஸ் ஆகலாம். அது வந்து ஒருவேளை அவங்களுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது பிளட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பிளட் தின்னஸ் கொடுப்போம். அது இல்லாமல் ஜென்ரல் மல்டிவிட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே வந்து வில் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் தி இன்னர் இயர் ஹெல்த். இப்போது நம்மளுக்கு மெயினாக தெரிய வேண்டியது என்னென்னா, அடுத்தது எதெல்லாம் ரெட் ஃப்ளாக் சிம்டம்ஸ் என்ன இருந்தால் நான் வெயிட்டே பண்ணக்கூடாது, இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போகணும். அதில் மெயின் வந்து நம்மளுக்கு காது கேட்குறது குறைஞ்சிருக்கு, அது கூட சேர்ந்து பயங்கரமான தலைவலி, இல்லை ஃபேஷியல் வீக்னஸ், இல்லை பயங்கரமான தலை சுத்தல், இல்லை நம்மளுக்கு ஏதோ அடிபட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு காது கேட்குற குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம உடனே எமர்ஜென்சிக்கு போகிறது அவசியம். எதுக்குன்னா இது வந்து இதெல்லாமே இட்ஸ் அன் இண்டிகேஷன் தட் இன்ட்ராக்ரேனியலாக மூளைக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான அறிகுறி தான் இதெல்லாம். ஸோ அப்படி இருந்தால் நம்ம உடனே எமர்ஜென்சிக்கு போகிறது ரொம்பவே அவசியம். ஃபைனலாக எல்லாத்துக்கும் இருக்கிறது, ஓகே டாக்டர் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பண்ணுறோம், ஆனால் இது எப்போ ரெக்கவர் ஆகும், எவ்வளோ நாள் ஆகுங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஃபைன், அதுக்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பித்தாலும் இது இமீடியட்டாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகிரும்னு சொல்ல முடியாது. நம்ம ஃபஸ்ட்டே அந்த செடிக்கு சொன்ன எக்ஸாம்பிள் தான். அது ஒன்ஸ் வாடிருச்சுன்னா நம்ம தண்ணியே ஊற்றினாலும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் திருப்பி நார்மலைஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அதுக்கு என்னதான் இமீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் பல பேர்த்துக்கு வந்து செகண்ட் வீக், ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாக ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த செகண்ட் வீக் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஹியரிங் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்களுக்கு அந்த ஹியரிங் ரெக்கவரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்தில் கம்ப்ளீட்டாகவே ஆகிடும்.
அந்த 1 மந்த் தாண்டியும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா தான் நம்ம வந்து வேறு மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணி வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு இந்த சடன் ஹியரிங் லாஸ்னால் என்ன, இதுக்கு என்னென்ன செய்யணும், இதுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதை பற்றி நம்ம இன்னுமே தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்து வரப்போகிற சில வீடியோஸில். தேங்க்யூ.